ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சத்குரு ஞானானந்தகிரி பகவானுக்கு ஜெய். ஸ்கந்த சஷ்டி உற்சவத்தை முன்னிட்டு ஒரு திருப்புகழ் பாடி முருகப்பெருமானுக்கு ஒரு அஞ்சலியாக சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அருணகிரிநாதர் அனுகிரகம் பண்ணின ஆயிரக்கணக்கான திருப்புகளில் ஒரு சின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆனால் முருகப்பெருமானோட லீலைகள்லாம் உள்ளடக்கின ஒரு திருப்புகளை இப்போ பார்க்க போகிறோம். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே, நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, முருகா நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே, மால் கொண்ட பேதைக்குள் மணனாரும், மால் கொண்ட பேதைக்கு உன் மணனாரும், மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே, மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே, வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே, வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா, முருகா வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, முருகா நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும், மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. ஞானஸ்கந்த பகவானுக்கு ஜெய். நீலமேகம் போன்ற அழகான மயில், அந்த மயிலோட தோகையில் எப்படியெல்லாம் பல வண்ணங்கள் இருக்கோ அப்படி ஆகாசத்தில் பல வண்ணங்கள். திணைப்பனம் காக்கிற வெள்ளியுடைய பாவனை பார்க்குற இடமெல்லாம் முருகனா தெரிகிறது அவளுக்கு. ஆகாசத்தில் மேகம், நீல மேகம், முருகன் மயில் மேலே வருவார்னு நாரதர் சொல்லி கேட்டிருக்கா இல்லையா? அப்போ சிவந்த சூரியன், தேஜோமயமான சூரியன் அந்த நீல வானத்தில் பார்க்கும்போது, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே, நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே. அந்த தேஜோமயமான சுப்பிரமணிய சுவாமியை முருகப்பெருமான நீல மயிலில் பார்த்த ஒரு பாவனை வந்த உடனேயே
மயக்கம் வந்துவிட்டான். மால்னா மயக்கம், எல்லாரையும் மயக்கிறவங்கனால்தான் திருமால்னு பேர் மகாவிஷ்ணுவுக்கு. மால் கொண்ட பேதைக்கு உன் மணனாரும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே. உன்மேலே அன்பு கொண்ட காதல் கொண்ட இந்த பேதைக்கு, ஏன் பேதைன்னு சொல்கிறான்னா, பேதைன்னு பொதுவாக பெண்களை சொல்கிறது உண்டு, ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். இதில் என்ன அர்த்தம்னா, முருகனை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். பகவானை தவிர வேறு சிந்தனையே இல்லாத பக்தாளுக்கு தானே இந்த பாவம் வரும் இல்லையா? அந்த பேதைக்கு நீ என்ன பிரசாதம் கொடுக்கணும்? உன் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே, உன் கழுத்தில் இருக்கிற மண மாலையை எனக்கு கொடு. அது எனக்கு மனம் வீசும் மாலையாக மட்டும் இல்லாமல் திருமண மாலையாக, மணமாலையாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமியோடைய லீலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா, அதை சொல்கிறார். முருகன் கையில் வேல் இருக்குது, அந்த வேலால் என்ன பண்ணினார்? கிரவுஞ்சம்ங்கிற மலையை பிளந்தார், அது ஒரு லீலை இருக்கு. அப்புறம் சூரபத்மனே சமுத்திரம் பிரம்மாண்டமாக அலை எடுத்துன்னு வராப்பில் வந்து மிரட்டினான் அவரை. தமிழில் வேலைனா கடல், வேல்னா ஆயுதம், சக்தி ஆயுதம். வேலை கொண்டு வேலை பண்டெறிவோனே, என்ன அழகான வார்த்தை தமிழ். இந்த வேலையினால், இந்த வேலினால் அந்த வேலையை எரிந்து அந்த கடல் வற்றும்படியாக பண்ணினார். இன்றைக்கி திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிற அதிசயத்தை நம்ம பார்க்குறோம். முருகன் பண்ணினதோடைய தொடர்ச்சி தான். வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே, அந்த கடலை மட்டுமா முருகன் வத்தடித்தார்? சம்சார கடலையே வத்தடிச்சிருவார் முருகப்பெருமான். சம்சார சாகரம் முருகப்பெருமானுடைய ஞான வேலை நினைச்ச மாத்திரத்திலேயே வத்தி போயிடும். வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே, வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா. மகாவீரர்கள் அந்த அசுராள் கஷ்யப முனிவரோட பிள்ளைகள் தான். ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் மாதிரி சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் 3 பேரும் கந்த புராணத்தில் ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலங்கள், இதுதான் சுவாமிகிட்ட நம்மளை அண்ட விடாமல் தடுக்கிறது. இந்த 3தோட வடிவம் தான் அவான்னு சொல்லியிருக்கு. இந்த துர்குணங்களோட வடிவமாக இருக்கிறதுனால இவாளை அழிச்சே தீரணும். ஏன்னா இவா தேவர்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கா. துர்குணங்கள் நல்ல குணங்களை சிறைப்படுத்தி வைக்கும் தானே. அப்படி இவாளை சம்ஹாரம் பண்ணுறார். அப்படி சட்டு சம்ஹாரம் பண்ணிட முடியுமான்னா, அவ்வளவு வீர தீர பராக்கிரம தபசக்தி உள்ளவா. துஷ்டாள்னு சொல்கிறோமே தவிர துஷ்டாளை சட்டுன்னு அழிச்சிட முடியுமா? அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவளுக்கு ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது. அப்போ பகவானோட கிருபை தான் அதை பண்ண முடியுமே தவிர மனுஷா பண்ண முடியாது. தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலிருந்து முருகன் வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆகி இவாளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணினார். அப்போது வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா, அந்த அசுரர் குலத்துக்கே காலனாக வந்தார் முருகப்பெருமான். முருகனோட லீலையை சொல்லிட்டா, முருகன் மேலே இருக்கிற அன்பு காதலை சொல்லிட்டா, பக்தியை சொல்லிட்டா, அவருடைய மனமாலை பிரசாதமாக சொல்லிட்டா. அப்புறம் அவர் யார் அப்படின்னா, நாலந்த வேதத்தின் பொருளோனேயே, சத்துர்வேத சாரமாக இருக்கக்கூடிய பிரணவமே தானே வடிவம். முருகப்பெருமானே பிரணவ சுரூபம் தானே, வேத சாரமானவர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் இல்லையா? நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. சாதாரணமாக என்னடா நான் மாறு தட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு அந்த தகுதி இல்லை, ஆனால் நம்ம தட்டிக்கிறோம். அது உள்ளவர் அவர் தானா? ஏன்னா சர்வ வல்லமை உள்ளவர் முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதில் தத்துவம் என்ன? வேத பொருள்னு சொல்லிட்டு இது வர்றதுனால இதோட அர்த்தம் வேற என்ன? ரமண பகவானோட உபதேசத்தை சொல்கிறார். எந்த ஊர், எந்த தேசம், எந்த மதம், என்ன மொழி, என்ன கலாச்சாரத்தில் இருந்தாலும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மனுஷனை போய் அவனோட பாஷையில் இன்னார் யாருன்னு கேட்டால்
அவன் எங்கே சொல்லுவான் தெரியுமா? உடம்புல கை வச்சு நான்னு சொல்லுவாங்கிறார். தலையிலேருந்து கால் வரல நான் தானே, நான் தான் யாராவது சொல்கிறாளா? இந்த தத்துவமெல்லாம் புரியாதவா கூட எஸ் இட் இஸ் மை செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவா இல்லையா? அப்போது இந்த நான் எதை சொல்கிறியோ இந்த ஆத்மஸ்தானம் இந்த இடத்துல இருக்குன்னு ரமண பகவான் சொல்கிறார். நடு ஹிருதயத்துக்கு லேசான வலப்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இடப்புறத்தில் இருக்கிறது ஹார்ட் பம்பிங், லேசான வலப்புறத்தில் இருக்கிறது ஆத்மஸ்தானமாகிய ஹிருதயம். ஹிருதய கமலவாசான்னு பகவானை சொல்கிறோமே, அந்த இடத்துல எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிற அந்தராத்மாவான ஸ்வரூபம் நானே அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாராம். அதனால் நாலந்த வேதத்தின் பொருளோனே, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. திருப்புகழ் எப்பவுமே பாடி முடிக்கிறத பிரார்த்தனையோடு தான் முடிக்கணும். மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே. முருகப்பெருமானோட பரம கருணையினால் நம்மளுடைய துர்குணங்கள்லாம் தீர்ந்து பகவானோட பரம கருணை கிடச்சி வேதஸ்வரூபமான அகம் அப்படிங்கிற தத்துவமாக பகவான் நமக்குள்ளேயே இருக்கார்னு புரிஞ்சுக்கிற பாக்கியத்தை சத்குருநாதனான முருகன் நமக்கு தரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.